பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆகஸ்ட் மாதத்தின் வாக்குத்தத்தமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையானது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார் இந்த மாதத்திலே, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும் என்கிறார். இப்பொழுது நீ எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், இந்த பலன் உனக்கு போதும், இந்த பலத்தோடு நீ போ, உன்னை நான் வெற்றி சிறக்க செய்வேன், உன் தேவைகளை சந்திப்பேன், உனக்கு முன்பதாகவே நான் போய் உன்னுடைய தேவைகள் அத்தனையும் நான் செய்து வைத்திருப்பேன், உன் தேவைகள் அத்தனையும் சந்திக்கப்படும் என்கிறார். பிரியமானவர், உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும். ஒருவேளை பலனற்றவர்களா இருக்கிறீர்களா? சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? வருத்தத்தோடு இருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, தேவன் உங்களை பார்த்து பேசுகிறார். இந்த மாதத்திலே உங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் தேவன் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். பிரியமானவர்களே, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்கிறார். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அனுப்புகிறவர் யார்? உங்களை அனுப்புகிறவர் யார்? உங்களை அனுப்புகிறவர் யார் என்று தெரிந்து கொள்வதற்கு முதலாவது உங்களை அழைத்தவர் யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ என்று சொல்லுகிறவர் யார்? பிரியமானவர்களே, அவர் கர்த்தாதி கர்த்தர், அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் தேவாதி தேவன், அவர் சகலத்தையும் உண்டாக்கினவர், சகலத்தையும் சிருஷ்டித்தவர். எல்லாம் அவருக்காக படைக்கப்பட்டதாம். படைக்கப்பட்ட யாவும் அவருக்காகவே படைக்கப்பட்டது. சகலத்தையும் ஆளுகை செய்கிறவர். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட தேவன் உங்களை பார்த்து இந்த மாதத்தில் பேசுகிறார். உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும். உன்னை உண்டாக்கினவர் பேசுகிறார், உன்னை உருவாக்கினவர் பேசுகிறார். உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. நீங்கள் எந்த காரியத்திற்கு நீங்க போனாலும் சரி, என் தேவன் இந்த மாதத்திலே உங்களுக்கு வெற்றியை கொடுப்பேன் என்கிறார். ஆமென் என்று பெற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. இந்த மாதத்தில் தேவன் உங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தை வைத்து என் தேவன் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். இந்த கிதியோன் என்கிறவன் பயந்து போய் போரடித்துக் கொண்டிருந்தவன். அவன் சொல்லுகிறான், நான் மனாசையில் நான் மிகவும் எளியவன், எங்க குடும்பம் மிகவும் எளிய குடும்பம், அதிலும் நான் மிகவும் சிறியவன், நான் எப்படி இந்த மீதியானியர்களை நான் எப்படி ஜெயிக்க முடியும்? இந்த மீதியானியர்களுடைய கைகளில் இருந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நான் எப்படி காப்பாற்ற முடியும் என்று அவன் சொல்லுவதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆனால் தேவன் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் உங்களை பார்த்து பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த மாதத்திலே நீங்கள் பராக்கிரமசாலியா இருக்கிறீர்கள். உங்களுக்கு இருக்கிற இந்த பலன் ஒரு பராக்கிரமசாலிக்கு இருக்கக்கூடிய பலன். கிதியோனுக்கு தன்னை தேவன் யார் என்று வெளிப்படுத்தினார். அவன் கேட்ட அடையாளங்களை செய்து காண்பித்தார். தோலின் மீது பனியை விழ வேண்டும் என்று சொன்னார். தோலின் மீது மட்டும்தான் பனியை விழ வைக்க வேண்டும் என்று சொன்னார். அதே போல தேவன் அந்த இரவு செய்தார். திரும்ப மறுபடியும் அவனுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. மறுபடியும் அவன் சொல்றான், ஆண்டவரே, தோலின் மேல் மட்டுமல்ல, இந்த நாளிலே நீர் என்ன செய்ய வேண்டும்? அதை சுற்றிலும் பனியை விழ செய்ய வேண்டும், தோலின் மேல் பனியை விழக்கூடாதுங்க. தேவன் அதையும் செய்து காமித்து அவனை பிரமிக்க வைக்கிறார். தேவதூதன்ட்ட சொல்றான், நீர் கர்வாலி மரத்துக்கு கீழே உட்கார்ந்துரும், நான் போய் உமக்கு புளிப்பில்லாத அப்பமும் இறைச்சியும் கொண்டு வருகிறேன் என்று சொன்ன பொழுது தேவனும் காத்து இருக்கிறார். அவன் போய் கொண்டு வருகிறான். இப்பொழுது அந்த தேவதூதன் என்ன செய்கிறானா, தன் கையில் இருந்த கோலாலே அந்த அப்பத்தையும் அந்த இறைச்சியும் அவன் தொட்ட பொழுது அந்த பாறையிலிருந்து அக்கினி எழும்பி அதை பஸ்பமாக்கிட்டு அந்த பலியை ஏற்றுக்கொண்டார் என்று தேவன் அங்கே அவனுக்கு உணர்த்தினார். அவன் பிரமித்து போனான், ஆச்சரியப்படுகிறான். என்னை தேடி வருகிறாரா? என்னை பார்த்து பராக்கிரமசாலின்னு சொல்லுகிறாரா? என்னை வைத்து மீதியானியர்களை முறியடிக்க போறார்களா? மீதியானியர்கள் என்பவர்கள் வேதம் சொல்லி வெட்டுக்கிளிகளைப் போல வருவார்களாம். கடற்கரை மணலத்தனையாய் அவர்கள் கூட்டம் கூட்டமாய் வருகிறவர்கள். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட லட்சக்கணக்காய் வந்தவர்களை வெறும் 300 பேரை வைத்து
தேவன் காரியங்களை முடித்து கொடுத்தார். அவனுக்கு என்ன செய்தார்? அவனுக்கு முன்பதாக தேவன் போய் இவனுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் செய்து வைத்திருந்தார். பிரியமானவர்களே, மீதியானவர்களுக்குள்ளே ஒரு கலக்கத்தை கொடுத்து வைத்திருந்தார், பயத்தை கொடுத்து வைத்திருந்தார், அவர்களுக்கு குருட்டாட்டம் பண்ணினார். பிரியமானவர்களே, உங்களை அழைத்தவர் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்களை அழைத்தவர் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் உங்களை அனுப்புகிறவர் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இந்த உலகத்திற்கு உங்களை யார் கொண்டு வந்தா? யார் இந்த உலகத்திற்கு என்னை அனுப்புனா? இந்த பூமியிலே நான் ஒரு வாழ்க்கை வாழும்படி என்னை யார் அனுப்பினா என்பதை நீங்கள் இந்த நாளிலே புரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் பிரியமானவர்கள், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும். அவர் ஒரு மனிதனை அனுப்புகிற பொழுது என்ன செய்வாராம் தெரியுமா? அதற்கு முன்பதாகவே போய் அவருடைய அத்தனை தேவைகளையும் அவர் செய்து வைத்திருப்பாராம். பிரியமானவர்களே, உங்களை இந்த பூமிக்கு தேவன் கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் வருவதற்கு முன்பதாகவே உங்கள் தேவைகள் என்ன என்ன என்பதை அவர் இங்கே ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அதற்கு பிற்பாடுதான் உங்களை இந்த பூமிக்கு அவர் அனுப்பியிருக்கிறார். இந்த பூமியிலே நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். தேவன் மனிதனை உண்டாக்குவதற்கு முன்பதாக கூட அந்த மனிதனுக்கு தேவையானது என்ன என்ன என்பதை அந்த ஏதேன் தோட்டத்திலே அவர் படைத்தார். அவனுக்கு சாப்பிடுவதற்கு தேவையானது, அவனுக்கு குடிப்பதற்கு தண்ணீர், புல் பூண்டுகள், விலங்குகள், பறவைகள், அவன் பார்ப்பதற்கு இயற்கை அவ்வளவு அழகாக அவர் இங்கே ஏற்படுத்தி வைத்து விட்டு தான் மனிதனையே உண்டாக்குகிறார். பிரியமானவர்களே, உங்களை இந்த உலகத்திற்கு அவர் அழைத்து வருவதற்கு முன்பதாகவே தேவன் உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்து வைத்திருக்கிறார். இதுபோலதான் தேவன் மோசேயை அழைக்கிறார். மோசேயை அழைத்து தன்னை வெளிப்படுத்துகிறார். முச்செடியிலிருந்து அவர் பேசுகிறார். அவன் பயப்படுகிறான். நான் திக்குவாயன் என்று சொல்லுகிறான். நான் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை நான் மீட்டுக் கொண்டு வர முடியும்? நான் பேசுவதை, நான் சொல்லுவதை அவர்கள் நம்ப மாட்டார்களே என்கிறான். அப்பொழுது தேவன் சொல்ல, நான் உன் வாயோட வாயா இருப்பேன். வாயை உண்டாக்கினவர் நான், வார்த்தைகளை உண்டாக்கினவர் நான். நீ போ என்கிறார். உன்னை அனுப்புகிறவர் நான், நீ போ. அவனுக்கு அடையாளங்களை காண்பிக்கிறார். உன்னை அழைத்தவர் யார்? உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும். உன்னை அழைத்தவர் யார் என்பதை முதலாவது நீ அறிந்து கொள் என்பதற்காகத்தான் முச்செடியில் இருந்து தன்னை வெளிப்படுத்துகிறார். இரண்டாவது சொல்ல, உன் கைகளில் என்ன இருக்கிறது? அவன் சொல்லுகிறான், கோல் இருக்கு, அதை கீழே போடு. அதை போட்ட பொழுது அது பாம்பாக மாறுகிறது. திரும்ப சொல்லுகிறார், இப்பொழுது வாளை திரும்ப மறுபடியும் பிடி. மறுபடியும் வர அந்த வாளை பிடித்த பொழுது அது கோலாக மாறுகிறது. உன் கையை உன் மடியிலே போடு என்கிறார். அவன் கையை மடியிலே போட்ட பொழுது அவன் கை வெண்குஷ்டம் போல மாறினதாம். மறுபடியும் உன் கை உன் மடியிலே போடு என்று சொன்ன பொழுது அவன் போட்டு எடுக்கிற பொழுது பிரியமானவர்களே, அது மறுபடியும் நல்ல கைகளைப் போல மாறியது. இப்பொழுது அவனுக்கு அடையாளத்தை கொடுக்கிறார். அழைத்தவர் யார் என்பதையே அவனுக்கு காண்பிக்கிறார். அவன் சொல்லுகிறான், நான் திக்குவாயனா இருக்கிறேன். சரி, இப்பொழுது நான் உனக்காக ஆரோனை ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லி அவன் சகோதரனை அழைத்து கொண்டு வருகிறார். ஆரோனை அழைத்து கொண்டு வருகிறார். பிரியமானவர்களே, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்கு முன்பதாகவே அவர்களுக்கு என்ன என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் இவனுக்கு சொல்லி அனுப்பினது மட்டுமல்ல, அங்கே ஏற்பாடு செய்து வைக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் இப்படித்தான் அழைக்கிறார். ஒவ்வொருத்தருடைய அழைப்பிலையும் ஒவ்வொருத்தருடைய தெரிந்து கொள்ளுதலையும் தேவனுடைய கரம் இருக்கிறது. பிரியமானவர்களே, அவர் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு முன்கூட்டியே அவர் செய்து வைத்திருக்கிறார். எரேமியாவை அழைக்கிறார். எரேமியா பார்த்து சொல்லுகிறார், உன்னை தாயின் கருவிலேயே நான் உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன். அவன் சொல்ல, நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன் சொல்லாதே, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா, உன்னை நான் அனுப்புகிறேன். அவன் வாயை தொடுகிறார். அவன் வாயை தொட்டு என் வார்த்தை உன் வாயில் வைக்கிறேன் சொல்றார். இப்பொழுது பார், நீ பிடுங்கவும் நாட்டவும் இடிக்கவும் கட்டவும் உன்னை இந்த நாளிலிருந்து உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறேன் என்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியை அழைக்கிறார். அவன் சொல்றான், ஐயோ நான் பாவி, நான் அசுத்த உதடுடைய மனுஷன், அசுத்தமான மனிதர்கள் மத்தியில் நான் வாழ்கிறவன். தேவன் சொல்லுகிறார், அவனுடைய உதட்டை தொடுகிறார். தேவதூதன் ஒருவன் வந்து அக்கினி தழலால் அவன் உதட்டை தொடுகிறான். ஆண்டவர் சொல்ல, இப்பொழுது நீ பரிசுத்தமானாய். இப்பொழுது தேவன் சொல்லுகிறார், என் காரியமா யார் போவா? உடனே ஏசாயா சொல்லுகிறான், நான் போகிறேன். பிரியமானவர்கள், அவன் உதட்டை தொட்டபடியினால் அவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக மாறினான். அவன் சொல்லுவதெல்லாம் வாய்த்தது. தேவன் அவனுக்கு வாயா இருந்தார். இயேசு கிறிஸ்துவோட பிறப்பை குறித்து தெளிவாக சொன்னவர்.
இந்த உலகத்தின் அத்தனை ஜனங்களுடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற ஒரு ஆட்டுக்குட்டியாக அவர் வெளிப்படுவார் என்கிற அந்த தீர்க்க தரிசனத்தை தெளிவாய் சொன்னவர் அவர். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சீஷர்களை அழைக்கிறார். அழைத்து தான் யார் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். குஷ்டரோகிகளை சுகமாக்குகிறார், பிசாசுகளை விரட்டுகிறார், கண் தெரியாதவர்களுக்கு பார்வையை கொடுக்கிறார், மரித்தவனை உயிரோடு கூட எழுப்புகிறார். இப்பொழுது சீஷர்கள் பார்க்கிறார்கள், மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். இப்பொழுது 70 பேரை அவர் அனுப்புகிறார். 70 பேரையும் அனுப்பி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது போய் சொல்லுங்கள், போய் பிசாசுகளை துரத்துங்கள் என்கிறார். பிரியமானவர்களே, தேவன் தான் யார் என்பதை முதலாவது அவர்களுக்கு வெளிப்படுத்தி, இப்பொழுது நீங்க போங்க, புறப்பட்டு போங்கள். அவர்கள் போய் வந்து அவர் சந்தோஷமாய் வந்து சொன்னார்களாம். திரும்பி வந்த அந்த 70 பேரும் சொன்னார்களாம், இயேசுவே உம்முடைய நாமத்தில் பிசாசுகள் ஓடுகின்றன, வியாதிகள் சுகமாகின்றன. அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொன்னாராம், நீங்கள் எதை குறித்து சந்தோஷப்படாதீர்கள், உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அதை குறித்து சந்தோஷப்படுங்கள் என்று சொன்னார். பிரியமானவர்களே, அவர் முன்கூட்டியே உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து வைத்திருக்கிறவர். உங்களை அழைத்திருப்பார் என்று சொன்னால் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருப்பவர். எப்படி ஒரு தகப்பன் தன் மகனை ஒரு தூர பிரயாணத்துக்கு அனுப்புகிற பொழுது அந்த மகனுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் செய்து கொடுப்பார். அந்த மகனுக்குடைய பிரயாணத்துக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் கொடுப்பார். அது மட்டுமல்ல, அவன் போய் தங்குகிற இடத்திலே, ஒருவேளை சென்னையிலிருந்து டெல்லிக்கு போறான்னு வச்சுக்கொள்வோமே, அந்த தகப்பன் என்ன செய்வார், சென்னையிலிருந்து அவனுக்கு அந்த டெல்லியில் போய் இறங்கி அங்கே எங்கே தங்க வேண்டும், எங்கே சாப்பிட வேண்டும், எல்லாவற்றையும் அங்கே ஆயத்தப்படுத்துவார். அது மட்டுமல்ல, அங்கிருந்து போகிற பொழுது அவனுக்கு என்னென்ன தேவைப்படுமோ அவைகளை எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார். அதுபோலதான் தேவனும். பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் தேவன் அதைத்தான் உங்களிடத்தில் பேசிக் கொண்டு இருக்கிறார். தேவன் அப்படி உங்கள் தேவைகளை எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிறவராக இருக்கிறாரா, உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். லூக்கா 10:3 சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு போங்கள், ஓநாய்க்குள்ளே ஆடுகளை அனுப்புகிறது போல உங்களை நான் அனுப்புகிறேன் என்கிறார். பிரியமானவர்களே, அவர்கள் போனார்கள், வெற்றியோடு திரும்பி வந்தார்கள். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். பிரியமானவர்களே, தேவனாகவே இந்த நாளில் உங்களிடத்தில் பேசுகிறார். அவர் அழைத்த ஒவ்வொருவரும் பலவீனமானவர்கள். அவர் அழைத்த சீஷர்கள் ஒவ்வொருவரும் ஞானவான்கள் அல்ல, பெரிய படித்தவர்கள் அல்ல, சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஆகாதென்று சொல்லப்பட்டவர்கள், அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள். அவர்களை தான் தேவன் தெரிந்து கொண்டார். தேவன் சொன்ன, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அனுப்புகிறவர் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் நீங்கள் சந்தோஷமாக போவீர்கள், சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை நடத்துவீர்கள். உங்களை அழைத்தவர், இந்த பூமிக்கு கொண்டு வந்தவர் யார், உங்களை அழைத்தவர் யார் என்பதை நீங்கள் மெய்யாகவே நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால், மெய்யாகவே நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாகவே நீங்கள் துக்கப்பட மாட்டீர்கள், சோர்ந்து போக மாட்டீர்கள், பயப்பட மாட்டீர்கள், கலங்க மாட்டீர்கள். பிரியமானவர்களே, உங்களை அழைத்தவர் சொல்லுகிறார், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. இருக்கிற இந்த பலத்தோட போ, இந்த பலன் போதும் என்கிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தை வைத்த என் தேவன் இந்த மாதத்தில் உன்னை அற்புதமாக நடத்துவார். உனக்கு இருக்கிற இந்த கொஞ்சத்தில் என் தேவன் இந்த மாதத்தில் உன்னை அற்புதமாக நடத்துவார். அவர் உங்களுக்கு முன்பாக சென்று உங்கள் காரியங்களை அவர் வாய்க்க செய்வார். அவர் ஏற்கனவே உங்களுக்காக எல்லாவற்றையும் ஏற்படுத்தி தான் இந்த மாதத்திற்குள் உங்களை அழைத்து கொண்டு போகிறார். பிரியமானவர்களே, உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து வைத்திருக்கிறவர். ஒரு தகப்பனை போல தன் தகப்பன் ஒரு பிள்ளைக்கு எப்படி தன் தேவைகளை முன்கூட்டியே அறிந்து செய்து வைத்திருக்கிறாரோ, அதுபோலவே இந்த மாதத்திலே தேவன் உங்கள் தேவைகள் அத்தனையும் அவர் சந்திப்பார் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை நடத்துவார். சோர்ந்து போகாதிருங்கள். உங்களுக்கு இருக்கிற இந்த பலன் போதும். உங்கள் பலவீனத்திலே அவருடைய பலத்தை இடை கட்டுகிற தேவன் அவர். ஒருவேளை நீங்கள், ஐயோ நான் ரொம்ப பலவீனமாக இருக்கிறேன், என்னால் முடியாது, இந்த காரியத்தை சாதிக்க முடியாது, என்னால் பேசக்கூட தெரியாது, நான் என்ன செய்வேன், எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். எப்படி மோசேக்கு ஆரோனை அனுப்பினாரோ அதுபோல உங்களுக்கு உதவி செய்ய ஆட்களை அனுப்புவார். எப்படி கிதியோனுக்கு 300 பேரை தேர்ந்தெடுத்து கொடுத்தாரோ அந்த காரியங்களை வெற்றியாய் முடிப்பதற்கு, அதுபோல உங்கள் வேலை காரியங்களிலும் மற்ற எல்லாவற்றிலும் உங்களுக்கென்று உதவி செய்ய தேவன் ஆட்களை ஏற்படுத்தி கொடுப்பார்.
எப்படி இயேசு கிறிஸ்து 70 பேரை அவர் தெரிந்தெடுத்தாரோ அதுபோலவே பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்காக, உங்களுக்கு உதவி செய்ய, உங்கள் காரியங்களை வாய்க்க செய்ய, உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்த தேவன் இந்த மாதத்திலே உங்களுக்கென்று எல்லாவற்றையும் ஏற்படுத்தி தருகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே கலங்காதிருங்கள். இந்த மாதம் மிகுந்த ஆசீர்வாதமான மாதமாக உங்களுக்கு அமையும். பிரியமானவர்களே, உங்களை அழைத்தவரை நம்புங்கள், உங்களை அழைத்தவரை நோக்கி பாருங்கள், உங்களை அழைத்தவர் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அழைத்து இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர் சொன்னார், நான் போய் வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கென்று அனுப்புவேன் என்றார். உங்களை திக்கற்றவர்களாக நான் விடேன், உங்களை திக்கற்றவர்களாக நான் விடவே மாட்டேங்கிறார். பிரியமானவர்களே, அவர் போனாலும் அதே இடத்துல அவருக்கு சமமாய் நம்மை நடத்துவதற்கு தம்முடைய ஆவியை அவர் அனுப்பியிருக்கிறார். பாருங்கள் பிரியமானவர்களே, எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்கள் நாம். யாருக்கும் கிடைக்காத பாக்கியம், யாருக்கும் கிடைக்காத சிலாக்கி நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். தேவன் இந்த மாதத்தில் உங்களை அற்புதமாக நடத்துவார். இப்பொழுது இருக்கிற இந்த பலன் போதும் என்கிறார். இதை வைத்தே உங்கள் காரியங்களை என் தேவன் வாய்க்க செய்வார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ராஜா, நீர் எங்களுக்கு முன்பாக போய் எங்கள் தேவைகள் அத்தனையும் சந்திக்கிற தேவனா இருக்கிறது. எங்களை அழைத்தவர் நீர், எங்களை அனுப்புகிறவரும் நீர், இந்த உலகத்திற்கு எங்களை கொண்டு வந்தவர் நீர். இந்த உலகத்திற்கு நாங்கள் வருவதற்கு முன்பதாகவே அப்பா எங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன தேவை என்பதை அறிந்து அதினதின் காலத்தில் நீ நேர்த்தியாய் எங்களுக்காக செய்து வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த மாதத்தின் வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. உனக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பலத்தோட போ என்றீர். அமராஜா, இப்பொழுதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். அவர்களுக்கு இருக்கிற இந்த பலத்திலேயே அவர்கள் சாதிப்பார்களாக. ஒருவேளை நான் பலவீனமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு இயேசப்பா உம்முடைய பலத்தால் இடை கட்டும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னவர். ஒருவேளை நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் உடைக்கப்பட்டும் இருப்பார்கள் என்று சொன்னார். இந்த மாதத்தில் நீங்கள் அவைகள் எல்லாவற்றையும் நீர் சரி செய்ய போகிறீங்கப்பா. கேட்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க போகிறீங்க. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே தேவ வல்லமை இப்பொழுதே உடைய பிள்ளைகள் மேலே இறங்கட்டும். அப்பா, இந்த வார்த்தையானது கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகள் அறுக்கப்படட்டும், வியாதிகள் மாறட்டும். இப்பொழுதே வியாதியஸ்தர்கள் சுகம் அடைவார்களாக. மலட்டுத்தன்மை நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிசாசின் பிடியில் இருப்பவர்கள் இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும். அப்பா, சத்ருவின் சகல கிரியைகளும் இப்பொழுது அழிந்து போகட்டும். இந்த மாதத்தில் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு தடை செய்கிற ஆவிகள் அத்தனையும் விழுந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகள் மேல் உடைய இரத்தத்தை நான் தெளிக்கிறேன். அப்பா, உடைய வல்லமை இப்பொழுதே உடைய பிள்ளைகளை தொடட்டும். உடைய அபிஷேகம் இப்பொழுதே உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எப்பொழுதே அவர்கள் இருக்கிற வீடுகளை நிரப்பட்டும். சுவாமி, பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, தேற்றுகிற தேற்றரவாளனே, உடைய பிள்ளைகளை எப்பொழுதே தேற்றுங்கப்பா. தெய்வ பிரசனம், தெய்வ சமாதானம் இந்த மாதத்தில் உடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போன்னு சொன்னீங்கப்பா. உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும் என்று சொன்னீங்க. அப்படியே இந்த பலன் உனக்கு பத்தாது என்று சொன்னாலும் ராஜா, நீங்க சொன்னீங்க, நான் உனக்கு என்ன தேவை என்றாலும் நான் அதை செய்கிறேன். உனக்கு என்ன தேவை என்றாலும் நான் இந்த மாதத்தில் உனக்கு பூர்த்தி செய்வேன் என்று நீர் வாக்கு கொடுக்கிறீங்க சுவாமி. ஆமா ராஜா, உன் தேவைகள் அத்தனையும் நான் சந்திப்பேன் என்று சொல்லுகிறவர், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொன்னீங்களப்பா. ஆமா ராஜா, என்னை அனுப்புகிறவர் யார்? என்னுடைய தகப்பனா இருக்கிறீர். நீர் என்னுடைய தகப்பன், என்னுடைய அப்பா. ஆகவே நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என் தேவைகளை எல்லாவற்றையுமே சந்திக்கிறவர், என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறவர், என்னை அற்புதமாய் நடத்துகிறவர், ஆச்சரியமான பாதைகளை கொண்டு செல்கிறவர். இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய கிருபையும் உம்முடைய சமாதானமும் அளவில்லாமல் இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் சுவாமி. இந்த மாதம் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதமாக
தேவனே எல்லாவற்றையும் செய்து கொடுக்கிற மாதமாக, அதிசயங்களை காண செய்கிற மாதமாக மாறுவதாக என்று சொல்லி கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.